கூல் கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ரவை ஒரு 1/4 கப், ஒரு 50 கிராம் எடுத்துக்கங்க. நெய் ஒரு 1/4 கப் இல்லை ஒரு 50 கிராம்ஸ், நல்ல குவாலிட்டியான ஒரு நெய் வாங்கிக்கோங்க. நல்லா அதை மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த ரவை ஊறுறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே ஒரு மூடி தட்டு வச்சு மூடி அப்படியே ரெஸ்டிங்கில் விட்டுருங்க. ஸோ இப்போ ஒரு 5 மினிட்ஸ் நம்ம ரெஸ்ட் பண்ணிட்டோம். இந்த ரவை கொஞ்சம் ஊறி நல்லா உதிரி ஆயிடுச்சு. 200 மைதா எடுத்திருக்கேன். 200 மைதான்றது பார்த்தீங்கன்னா ஒரு 2லேருந்து ஒரு 2.5 கப் வரும். எவ்வளோ மைதா எடுத்திருக்கோமோ அதுக்கு பாதி அளவு சுகரை வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். 100 கிராம் சுகர். ஸோ அது மிக்ஸ் ஆகிறப்ப என்ன பண்ணுறேன், ஒரு பிஞ்ச் சால்ட் போட்டுங்க. எப்பொழுதுமே இந்த சால்ட் வந்து ஒரு டேஸ்ட் பேலன்சர்னு சொல்லலாம். ஒரு பிஞ்ச் சால்ட். அதே மாதிரி ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் பொடி, ஏலக்காயும் சுகரும் நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஃப்ளேவருக்காக. இந்த ட்ரையாக இருக்கிறப்பே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம பால் எடுத்து வச்சுருக்கோம். பால் வந்து யூஸ்வலாக நம்ம ஒரு 50 ml ஒரு 100 ml நமக்கு எந்த அளவுக்கு டைட்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை கையில் நம்ம ஒரு டோவாக பிடிச்சிடலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போது கூல் வந்து நீங்கள் ஷேப் பண்ணுறது சின்னதாக ஒரு வாட்டி இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. ஃபோர்க்கை எடுத்து ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. பண்ணிவிட்டு அதை அப்படியே ஃப்ரண்ட்டில் ரோல் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஷேப் உங்களுக்கு வந்துடும். இதை நம்ம ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். இதில் இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்றா போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். போட்டுட்டு அப்போ அதை கொஞ்சம் பிரித்து விட்டுருங்க. ஸோ நீங்கள் ஃப்ரை பண்ணுறப்போ கோல்டன் ப்ரௌன் கலருக்கும் கொஞ்சம் அதிகமான ஒரு டார்க் கலர் அதில் எடுத்துடலாம். பியூட்டிஃபுல்லான கூல் ரெடி. இது வந்து சில பேர் வந்து சுகர் சிரப்பில் கூட டிப் பண்ணுவாங்க. பட் ஸோ ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். அப்படின்னா தான் மேலே வந்து கொஞ்சம் க்ரஸ்டியாக கொஞ்சம் கிறிஸ்பி ஆகும். ஸோ ஒரு பர்ஃபெக்ட் கூல் ரெடி.